மகாசேனா திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்ச்சி திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்றது. மருதம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் தினேஷ் கலைச்செல்வன் எழுதி இயக்கியிருக்கும் படம் மகாசேனா. இயற்கை, ஆன்மீகம், காடுகளுக்கான பாரம்பரியம் மற்றும் மனித நெறிமுறைகள் இணைந்த காடு சார்ந்த ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக உருவாகியுள்ளது. இதில் விமல் நாயகனாக நடித்திருக்கிறார். சிருஷ்டி டாங்கே நாயகியாக நடித்திருக்கிறார். இவர்களுடன் யோகி பாபு, மஹிமா குப்தா, ஜான் விஜய், கபீர் துகான் சிங், ஆல்ஃபிரட் ஜோஸ், சிவகிருஷ்ணா, இலக்கியா, விஜய் சேயோன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்க, படத்தின் முக்கிய குறியீடு உள்ள கதாபாத்திரத்தில் ஒரு யானை சேனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறது. பிரவீன்குமார் மற்றும் உதய் பிரகாஷ் இசை அமைத்துள்ள இப்படத்தின் பின்னணி இசையை உதய் பிரகாஷ் அமைத்திருக்கிறார். TR மனஸ்பாபு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இப்படம் வரும் 12ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. இந்நிலையில் ப்ரமோஷன் நிகழ்ச்சி மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்ச்சி திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்றது. இதில் திரைப்படத்தில் நடித்த சிருஷ்டி டாங்கே, கபீர் துகான் சிங், மஹிமா குப்தா, இயக்குநர் தினேஷ் கலைச்செல்வன், ஒளிப்பதிவாளர் மனஸ்பாபு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடம் கலந்துரையாடினர். எப்படி இருந்தது? ஓகே, ரொம்ப நன்றி, உங்களுக்கு பிடிச்சிச்சு. அண்ட் ரொம்ப பெருமையாக படுறேன் தட் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக நேற்று வந்து ப்ரெஸ் மீட்டில் இப்போ தான் இன்றைக்கி உங்கள் காலேஜில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் நன்றி கங்கல் உங்களை எல்லாருக்கும் தட் அந்த சான்ஸ் கொடுக்குறதுக்கு தட் டு கம் இன் ஃபார்வர்ட். அண்ட் உங்கள் முன்னாடி இருந்தது ட்ரெய்லர் லான்ச் பண்ணோம். நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன், ஸோ சாரி ஃபார் தட். பட் I hope you really liked it. 12 டிசம்பருக்கு படம் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் எனக்கு. இதே மாதிரி இதே எனர்ஜியில் உங்கள் லவ் சப்போர்ட் கொடுங்க, அது போதும் எனக்கு. தேங்க்யூ மேம். அப்படி அவ்வளோ சீக்கிரம் எப்படி விட முடியும் உங்களை? ஆக்சுவலி படத்தை பற்றி பேசுனீங்க, விமல் சார் கூட பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? வாட் யூ ஃபீல்? விமல் சாரோட பண்ணுறதுக்குன்னா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் ஹீ இஸ் பக்கா ஆக்ட் ஃபார் திஸ். இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்குல்ல, வில்லேஜ், நம்ம ஊரோட மண்ணில் வந்து இறங்கி வேலை பண்ணுறதுக்கு ஹீ இஸ் த பர்ஃபெக்ட் ஒன், சூட்டேபிள் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ரோல். அவங்க பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஐ கேன் ஆல்சோ டூ இட். அண்ட் ஆல்சோ டைரக்டர் உங்களை பற்றி ரொம்ப சூப்பராக பெருமையாக பேசினாங்க. ஸோ சாரை பற்றி, அவங்களோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார் கூட? ஐ மீன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த ஒரு ஃபன்னி மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெஸ்ட் மொமெண்ட்ஸ் இந்த ஒரு ஷூட்டில் அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஃபன்னி மூமெண்ட்டாக என் கூட இருந்தால் டெய்லி ஃபன்னி தான். அது குக்கு வித் கோமாளிலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? உங்களோட அந்த காம்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இந்த ஒரு விஷயத்துல சார் சொன்ன மாதிரி ரொம்ப சைலண்டா சிரிச்சுட்டு இருந்த அந்த ஒரு மேம வந்து அப்படியே ரக்கடா பார்க்கலாம். ஒரு யோசிச்சு பாருங்க, எனக்கு சிரிக்க வைக்காம இருக்கணும்னா இந்த ஃபுல் படம்ல எப்படி அவருக்கு தான் ரொம்ப கஷ்டம், எனக்கு என்ன சார் பயங்கரம். சார் நீங்க அந்த கஷ்டம் சொன்னது இதுதானே சார்? ஓகே ஓகே மேம். ஸோ சார் கூட நம்ம கபீர் சார் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? கபீர் சாருக்கு வந்து டெல்லிங் யூ, அவர் பார்க்க மாதிரி வந்து ஜைகண்டிக்காக இருக்கார்ல, அப்படி கிடையாது. ஸ்வீட்டஸ்ட் ஹம்பிள் பர்சன். அண்ட் படத்தில் வந்து டெரரான இருக்காரு, எல்லாருக்கும் தூக்கி போட்டு அடிச்சிருக்காரு. ஸோ யோசிச்சு பாருங்க, யாரை மட்டும் விட்டுருக்காங்க, இல்லது அது டேக் இட் அண்ட் டவுன் பட் தட் இட்ஸ் a really nice experience. நான் தான் இந்த படத்து மூலமாக தான் சந்திக்க ஐ met him. ஸோ Super. And Mahima, Ayo, she is also one. I'm telling you, all villains are very sweet. She's another person. She's very sweet, ரொம்ப innocent. And எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். She don't at all. அது தெரியாத பாவம் அந்த பொண்ணுக்கு. நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். என் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு உமன்ஸ் பவர் அப்பதான் நேரில் பார்க்குறேன் நான். தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த காலேஜ் சூஸ் பண்ணதுக்கு 2 விஷயம். ஒன்று, நானும் இந்த ஊர் பையன் தான், சரிங்களா? ஸோ எங்கள் ஊரில் நான் ஆரம்பித்த படம் நான் இங்கே லான்ச் பண்ணணும்னு நினச்சேன். நான் இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் திருச்சியில் தான், சென்டிமெண்ட்லாம் எப்பயுமே நான் 2 படம் பண்ணிட்டேன். எப்பயுமே சென்டிமெண்ட்லாம் திருச்சியில் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அங்கே தான் ஆஃபீஸ் போடுவோம். ஃபஸ்ட்டு உறையூரில் தான் ஆஃபீஸ் போட்டு இந்த கதையை எழுத ஆரம்பித்தோம். ஸோ இப்போ இந்த படமாக வந்து நிற்குது. ஸோ
இதில் ஒன் பை ஒன்னு நான் அப்படியே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் பேசணும் அதுக்காக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஹீரோ விமல் சார் ஆக்சுவலி வந்து அவரால் இப்போ வர முடியல. ஆக்சுவலி ஹெவி ரைட் சென்னையில். ஸோ அவர் வந்து ஒரு வீடியோ அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. நான் எல்லாத்தையும் விஷ் பண்ணி ஒரு வீடியோ அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. இது மகாசேனா அப்படின்னா என்ன அப்படின்னா சோல்ஜர்ஸ் அப்படின்னு மீனிங். ஓகேவா? நான் அந்த படம் ஆரம்பிக்கும் போது சும்மா ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஸ்டோரியாக ஆரம்பித்து சரி நம்ம அது வந்து ஒரு பெரிய கேஸ்ட் இல்லாமல் சின்ன நார்மலாக ஒரு படம் எடுத்து சரி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். அந்த படத்தோட அமைப்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அது நல்லா நானே எதிர்பார்க்கல இவ்வளோ கேஸ்டிங்ஸ் வரும் போ அப்படின்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல. ஸோ நல்லபடியாக இவ்வளோ பெரிய படமாக வந்து நிற்கிறதுக்கு ஸோ நான் இறைவனுக்கு நன்றி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காலேஜ் ப்ரொமோஷன்ஸ் கொடுத்த உங்கள் பிரின்சிபலுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ கிளாஸ் பண்ணுறேன். நான் ஜமால் முகமது காலேஜ் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நம்மளுக்கு அவங்க வந்து நாங்கள் போய் ப்ரொமோஷன்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு தெரியல அப்படின்னாங்க. நான் கேட்டோம், ஒரு ஸ்டடே தான் கேட்டோம். ஸோ கொஞ்சம் ஒரு டைம் கொடுங்கன்னாங்க. ஒரு 1 ஹவரில் அவங்க பெர்மிஷன் கொடுத்து